நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் சோதரர் தமிழரசன் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற தலைப்பு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா தை மாத ராசி பலன்கள் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். தை மாதம் பார்த்திங்கன்னா ஒரு சில பேர்லாம் எதிர்பார்ப்பாங்க, சரி தை பிறந்தாலாச்சும் நம்மளுக்கு வழி பிறக்காதா, சரி இந்த மாதமாவது இந்த பிறக்கக்கூடிய மாதமாவது அதாவது மாற்றங்கள் நடக்காதான்னு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சில எதிர்பார்ப்புகள் கண்டிப்பாக இருக்க தான் செய்யும். சரிங்களா? அது என்னென்ன மாற்றங்கள் நடக்கும், என்னென்ன விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும், எந்தெந்த விஷயத்தில் கேர்ஃபுல்லாக இருக்கணும், கவனமாக இருக்கணும்னு நம்ம மேஷம் முதல் நம்ம மீனராசி வரைக்கும் 12 ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்குன்னு நம்ம பார்ப்போம். பொதுவாகவே இந்த தை மாதம் பார்த்திங்கன்னா கிரகநிலைகள் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா, இப்போ குரு வக்கரமாக இருக்கார், மிதன ராசியில் இருக்கார், கேது சிம்ம ராசியில் இருக்கார், சனி மீன ராசியில் இருக்காங்க, செவ்வாயும் புதனும் அதாவது பார்த்திங்கன்னா தனுசு ராசியில் இருக்காங்க, சூரியனும் சுக்கிரனும் மகர ராசியில் இருக்காங்க, ராகு கும்பராசியில் இருக்காங்க. இதுதான் தை மாதம் 1ஆம் தேதிக்கு உண்டான கிரகநிலைகள். தை மாதம் பாருங்கள், அதாவது தை மாதம் 2ஆம் தேதி செவ்வாயோட பயிற்சி நடக்கும், தை மாதம் 3ஆம் தேதி புதனோட பயிற்சி நடக்கும், தை மாதம் 20ஆம் தேதி மறுபடியும் புதனோட பயிற்சி நடக்கும், தை மாதம் 23ஆம் தேதி சுக்கிரனோட பயிற்சி நடக்கும். இதெல்லாம் எப்படி இருக்கும், உங்கள் வாழ்க்கையில் என்ன விதமான இம்பாக்ட் ஏற்படுத்தும், ஏதாவது லைஃப் அப்படி கொஞ்சமாக ஏதாவது மாறுமா அப்படின்னு நம்ம பார்க்கலாம். சரிங்களா? பொதுவாகவே தை பிறந்தா வழி பிறக்கும்னு சொல்லுவாங்க. அது எந்தெந்த ராசிக்காரங்களுக்கு எப்படியெல்லாம் இருக்கும், உங்கள் லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கும், எப்படி மாறும், சரிங்களா? அதாவது மாற்றங்கள் கிடைக்குமா, மாற்றங்கள் நடக்குமா உங்கள் வாழ்க்கையிலன்னு நம்ம A to Z எல்லாமே பார்த்துணும். சரிங்களா? இது ஒரு பொதுவான பலன் தான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது ராசி பலன்கிறது நம்ம ஒரு 15லேருந்து 20% பேசும். சரிங்களா? ஏன்னா இப்போ ஒரு ராசியில் இருக்காங்கன்னா லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் இருப்பாங்க. நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன். எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி நடக்கணும்னு அவசியம் கிடையாதுங்க. எல்லாரும் ஒரே மாதிரி கிடையாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான சில விஷயங்கள் அனுபவங்கள் கிடைக்கும். அது அவங்கவுங்க தனிப்பட்ட ஜாதகம், பிறப்பு ஜாதகம் பார்த்தா தான் நம்ம அக்யூரேட்டாக சொல்ல முடியும். சரிங்களா? ஜாதகம் ரொம்ப முக்கியம். சரிங்களா? தனி மனிதனுடைய ஜாதகம் பார்த்து நம்ம கோச்சாரமாக மேட்ச் பண்ணி பார்த்தா தான் நம்ம அக்யூரேட்டாக ப்ரெடிக்ட் பண்ண முடியும், அக்யூரேட்டாக சொல்ல முடியும். ஏன்னா ஒரு காருன்னா 4 சக்கரம் இருக்கும். சரிங்களா? அதான் 4 வீலருங்கிறோம். 2 வீலர்னா 2 சக்கரம் இருக்கும். 2 வீலர் பைக் ஓட்டுறேன்னா முன்னாடி ஒரு டயரு, பின்னாடி ஒரு டயர் இருக்கும். இப்போ முன்னாடி ஒரு வீல், முன்னாடி ஒரு டயர் தான் கோச்சாரன்னு வச்சுக்கோங்க. பின்னாடி இருக்க டயர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதாவது ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசாபுத்தி. அப்போ இது ரெண்டும் இருந்தால் தான் ஒரு வண்டி இயங்குது. அதே மாதிரி தான் ராசி பலன்கிறது. கிரகங்கள் கோச்சார ரீதியாக இப்போ நகரக்கூடிய அமைப்பு தான் நம்ம ராசி பலன் சொல்கிறோம். ஜனன ஜனகால ஜாதகத்தில், பிறப்பு ஜாதகத்தில் லக்னம் சொல்லுவாங்க. லக்னம்ங்கிறது உயிர். சரிங்களா? ஆன்மா. ராசிங்கிறது உடல். அப்போ அந்த ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசாபுத்தி வச்சு லக்ன அடிப்படையில் வச்சு பார்த்தா தான் நம்ம எக்ஸாக்டாக சொல்ல முடியும். அப்போ ரெண்டு சேர்த்து வச்சு பார்த்தா தான் ஒரு மனுஷனுக்கு என்னென்ன நடக்குது, என்னென்ன வாழ்க்கையில் நடக்கும், எப்போ வீடு வாங்குவாங்க, எப்போ சொத்து வாங்குவாங்க, எப்போ கல்யாணம் நடக்கும், எப்போ அவங்க வாழ்க்கையிலேருந்து விடிவு காலம் பிறக்கும், எப்போ தான் நல்ல காலம் ஆரம்பிக்கும், திருமணம் புத்திர பாக்கியம் எந்த டைமில் அவங்களுக்கு கிடைக்கும், இல்லை வாழ்க்கையில் கடைசி வரைக்கும் போராடணுமா, இல்லை மாற்றங்கள் எதாவது நடக்குமா, இதெல்லாமே அவங்கவுங்க ஜாதகத்தை வச்சு நம்ம கோச்சார பலன் வச்சு மேட்ச் பண்ணி பார்த்தா தான் நம்ம அக்யூரேட்டாக துல்லியமாக தெரிஞ்சுக்க முடியும். அதனால் உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் பாருங்கள், தனிப்பட்ட ஜாதகத்தை முக்கியத்துவம் கொடுங்க. சரிங்களா? ரொம்ப முக்கியம். இப்போ இந்த தை மாதம் பார்த்திங்கன்னா எல்லா ராசிக்காரங்களுக்கும் நம்ம எப்படி இருக்கும், என்னென்ன மாற்றங்கள் நடக்கும், உங்களுக்கு பாசிட்டிவ் என்ன, நெகட்டிவ் என்ன, எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும், என்ன பண்ணலாம், என்ன பண்ணக்கூடாது, எல்லாமே அக்யூரேட்டாக நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ராசி மேஷம். காலபுருஷ தத்துவப்படி முதல் ராசியான மேஷராசி நேயர்களுக்கு இந்த மாதம் தை மாதம் நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். சரிங்களா? தை மாதம் பாருங்கள், உங்கள் ராசிநாதன் செவ்வாய், உங்கள் ராசிநாதன் செவ்வாய் பார்த்தீங்கன்னா 9ஆம் இடமான பாகிஸ்தானத்தில் இருக்கார். தை மாதம் 2ஆம் தேதி, அதாவது பார்த்தீங்கன்னா ஜனவரி 16ஆம் தேதி வரும். ஜனவரி 16 தை மாதம் 2ஆம் தேதி வரும். செவ்வாய் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்தில், கர்மஸ்தானத்தில் உச்ச நிலையில் இருக்கார். அதுவும் திக்பலத்தில் இருக்கார் செவ்வாய்க்கு 10ஆம் இடங்கிறது ஒரு அற்புதமான இடங்க. தொழில் ஸ்தானத்தில் போய் உச்சமடைகிறது செவ்வாய், திக்பலத்தில் இருக்கிறது ஒரு மிகப்பெரிய யோகம் சொல்லலாம். ஏன்னா மேஷராசிக்காரங்களுக்கு 7.5 சனி ஆரம்பிச்சிருச்சு. அஸ்வினி நட்சத்திரக்காரங்க, பரணி நட்சத்திரக்காரங்க, கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கெல்லாம் ஏகப்பட்ட பிரச்சனைகள், ஏகப்பட்ட கஷ்டம், ஒவ்வொன்றா உங்களுக்கு வாழ்க்கையில் ஒவ்வொரு பிரச்சனையும் ஸ்டார்ட் ஆகிருக்கும். சரிங்களா? ஏன்னா போன வருஷம் 2025 உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் ஆரம்பிச்சிருக்கும். அசிங்கப்பட்டிருப்பீங்க, அவமானப்பட்டிருப்பீங்க, கஷ்டப்பட்டிருப்பீங்க, வேதனை அனுபவிச்சிருப்பீங்க, நரக வாழ்க்கை அனுபவிச்சுட்டு இருக்க மேஷராசிக்காரங்க நிறைய பேர். பண கஷ்டம், விரயம், கையில் பணம் தங்க மாட்டேங்குது, காசு தங்க மாட்டேங்குது, விரயம், இந்த மாதிரி ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு சில அனுபவங்கள் கிடச்சிட்டு இருக்கு. சரிங்களா? இந்த மாதம் பாருங்கள், தை மாதம் ஒரு அற்புதமான மாதம் சொல்லிடலாம். என்ன காரணம்னா, தை மாதம் பாருங்கள், உங்கள் ராசிநாதன் 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்தில் இருக்கிறது ஒரு மிகப்பெரிய யோகம்ங்க. கவலையப்படாதீங்க. உங்கள் ராசிநாதன் ஒரு நல்ல ஒரு இடத்துல இருக்குது, அற்புதமான அமைப்பு. மனம் தெளிவாக இருக்கும், சிந்தனைகள் நல்லா இருக்கும், குழப்பங்கள் இருக்காது. ஏன்னா மேஷராசிக்காரங்களே பிடிவாதக்காரங்களா, கோவக்காரங்களா இருப்பீங்க. சரிங்களா? டப்புன்னு முடிவெடுப்பீங்க, நினச்சது நடக்கணும். வைராகியம் மிக்கவங்களா, ஒரு துடிப்பானவர்களாக இருப்பாங்க மேஷராசிக்காரங்க. ஆனால் இந்த வருடம் பாருங்கள்,
உங்கள் ராசிக்கு இந்த மாதம் பாருங்கள், ஆரம்பத்திலே உங்கள் பாருங்கள் உங்கள் ராசிநாதன் 10ஆம் இடத்துல உச்சமடைகிறார். மனசு தெளிவாக இருக்குங்க. சரி, என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரி, 7.5 சனி வந்தால் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சமாளிப்போம், ஒரு தைரியத்தை கொண்டு வந்துடும். எந்த பேர்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் பார்த்துடலாம், ஒரு கை பார்த்துடலான்னு ஒரு தன்னம்பிக்கையும் ஒரு தைரியத்தையும் கொடுக்கக்கூடிய செவ்வாய் 10ஆம் இடத்துல இருக்கார். அப்போ உங்கள் மைண்டு ஸ்டடியாக இருக்கும், தெளிவாக இருப்பீங்க. உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தால் கூட அதை உங்களால் சமாளிக்க முடியும், ஃபேஸ் பண்ண முடியும். சரிங்களா? அதனால் எதையும் தாங்கக்கூடிய சமாளிக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு மாதமாக இந்த தை மாதம் மேஷராசிக்காரங்களுக்கு இருக்க போது கவலைப்படாதீங்க. 12ஆம் இடத்துல சனி சில செலவு விரயங்கள் எல்லாம் கொடுத்தா கூட இந்த மாதம் உங்களுக்கு சுப செலவு சுப விரயங்கள் ஏற்படுத்தக்கூடிய ஒரு நல்ல ஒரு மாதமாக தான் இந்த தை மாதம் உங்களுக்கு இருக்க போகுது. முயற்சி பண்ணுங்கள். இந்த மாதம் திருமணம் நடக்கிறது, அதே மாதிரி பார்த்திங்கன்னா வீட்டுக்கு கிரகப்பிரவேசம் பண்ணுறது, கட்டின வீடு பார்த்திங்கன்னா இடிச்சு அதாவது வீடு கட்டியிருப்பீங்க, இடிச்சு ஆல்ட்ரேஷன் பண்ணுறது, இந்த மாதிரி எல்லாம் ஐடியா பண்ணியிருப்பீங்க. இதெல்லாமே நிறைவேறக்கூடிய ஒரு நல்ல ஒரு மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு இருக்கும். சரிங்களா? வேலை இல்லாமல் இருக்கிறதுக்கு இந்த வருஷம் இந்த மாதம் வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க. முயற்சி பண்ணுங்கள். ஏன்னா முயற்சி ஸ்தானத்தில் குரு இருக்கார். இதெல்லாம் ஒரு சாதகமான அமைப்பு தான். தன்னம்பிக்கை உங்களுக்கு இந்த ஒரு மாதம் உங்களுக்கு அதிகரிக்கும். சரி, இந்த வருஷம் பிறந்துருச்சு, என்ன தான் பண்ணலாம், சரி என்ன தான் நடக்குது பார்த்துடலாம், ஒரு கை பார்த்துடலான்னு ஒரு தைரியத்தை கொடுக்கக்கூடிய செவ்வாய் 10ஆம் இடத்துல இருக்கிறது ஒரு மிகப்பெரிய பலம் உங்களுக்கு. உங்களுக்கு பாருங்கள், உங்களுக்கு 12ஆம் இடத்துல சனி இருக்கிறதுனால உங்களுக்கு தேவையில்லாத வீண் வரையங்கள் வரும். நீங்கள் சுப செலவு பண்ணிட்டீங்கன்னா தேவையில்லாத பெரிய பிரச்சனைகள் கொண்டு போய் விடாது. ஏன்னா மருத்துவ செலவெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க மேஷராசிக்காரங்க, அசிங்கமானப்பட்டிருக்கீங்க, நிறைய வரையங்கள், கையில் பணம் வருது, தங்க மாட்டேங்குது, நிற்க மாட்டேங்குது சொல்லிட்டு இருக்க மேஷராசிக்காரங்க ஜாஸ்தி. அதனால் இந்த மாதம் பணம் வரும், அதுக்குண்டான விரைய செலவு உங்களுக்கு வரும். அது சுப செலவை கன்வெர்ட் பண்ணிடுங்க. ஒரு சில பேருக்கு இந்த மாதமே நிச்சயமாகும். தை மாதத்தில் நல்ல வரன் தேடி வரும். வேலை இல்லாமல் இருக்கவங்களுக்கு வேலை கிடைக்கிறது, தொழிலில் இந்த மாதம் கொஞ்சம் பிக்கப் ஆகிறது, அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அந்த மாதம் பார்க்க போகிறீங்க. அதனால் கவலைப்படாதீங்க. மேஷராசிக்காரங்களுக்கு இந்த தை மாதம், தை பிறந்தா வழி பிறக்கும்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல வழி பிறக்க போகுதுங்கிறதுல மாற்றமே கிடையாது. நல்லா இருக்க போகிறீங்க. இந்த தை மாதத்தை ஒரு நல்ல ஒரு மாதமாக உங்களுக்கு இருக்க போது நல்லபடியாக கொண்டு போய்க்குங்க. 7.5 சனி போயிட்டுருக்கு. அதனால் கொஞ்சம் கவனமாக கேர்ஃபுல்லாக இருங்க. ஆனால் உங்களுக்கு நடக்க வேண்டிய விஷயங்கள், அந்த சுபகாரியங்கள் சுப விஷயங்கள் இதெல்லாமே உங்களுக்கு தடங்கள் இல்லாமல் நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு இருக்கும். சரிங்களா? பயன்படுத்திக்கிங்க. ஒரு நல்ல ஒரு மாதம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சோதரர் தமிழரசன். நன்றி, வணக்கம்.